بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنه لتنزيل رب العالمين نزل به الروح الأمين على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அரபி மொழியின் அவசியம் என்கின்ற கருப்பொருளை தாங்கி சில செய்திகளை இன்றைக்கு நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அரபி மொழி என்று சொன்னாலே முஸ்லிம் சமூகத்திற்கு அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில்லாத அளவிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு மொழி. இஸ்லாத்தினுடைய தூதுத்துவத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொள்கலனாக அரபி மொழி இருக்கிறது. அரபி மொழிதான் இஸ்லாத்தின் தூதுத்துவத்தை தாங்கி கொண்டு நிற்கிறது. அது திருக்குர்ஆனாக இருந்தாலும் சரிதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸுகளாக இருந்தாலும் சரிதான், இவ்விரண்டிற்குமான விரிவுரைகளாக இருந்தாலும் சரிதான், மார்க்க சட்டங்கள், இஸ்லாமிய வரலாறு, இஸ்லாமிய கலாச்சாரம் அனைத்தையும் தனக்குள்ளே அது சுமந்து நிற்கிறது. அரபி மொழி என்பது இஸ்லாத்தின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் என்பது எல்லா மனித சமூகத்திற்கும் பொதுவான ஒரு மார்க்கம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இறுதி சமுதாயத்திற்கான இறை வழிகாட்டலுக்கு இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மொழி என்பது அரபி மொழி என்பதை நாம் நன்றாக அறிவோம். எனவே அந்த மொழியினுடைய முக்கியத்துவம் பற்றியும், அந்த மொழியினுடைய அவசியம் பற்றியும், அந்த மொழியிலிருந்து நாம் எவ்வளவு தூரம் விலகி இருக்கின்றோம் என்பது குறித்தும் சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆரம்பத்திலே பொதுவான கண்ணோட்டத்தில் அரபி மொழிக்கு என்ன நிலை இருக்கிறது என்பதை நாம் பார்த்து விடலாம். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் மொத்தம் 6. அதில் அரபியும் ஒன்று. ஆங்கிலம், சீனம், பிரெஞ்சு, ரஷ்யன், ஸ்பானிஷ், 6வது இடத்தில் அரபி மொழி இருக்கிறது. அரபி மொழி என்பது சமீபத்தில் தான் சேர்த்து கொள்ளப்பட்டது. ஆனாலும் கூட இன்றைக்கு ஐநா சபையின் அலுவல் பூர்வமான 6 மொழிகளில் ஒன்றாக அரபி மொழி என்பது ஏற்றம் பெற்றிருக்கிறது. 28 நாடுகளின் ஆட்சி மொழியாக அரபி மொழி இருந்து கொண்டிருக்கிறது. 28 நாடுகளில் எப்படி இந்தியாவுக்கென்று தனிப்பட்ட ஆட்சி மொழி என்பது ஆங்கிலம்தான், மற்றதெல்லாம் 2வது. ஆனால் அங்கே அரபி மொழியை ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட 28 நாடுகள். 2013ஆம் ஆண்டினுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி உலக அளவில் கிட்டத்தட்ட 422 மில்லியன் பேர் அரபி மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
2001 இந்தியாவின் சென்சஸ் படி நம்முடைய இந்தியாவில் கிட்டத்தட்ட 51,728 பேர் தங்களுடைய தாய்மொழியை அரபி என்று இந்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவிலேயும் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட 51,728 பேர் இருக்கிறார்கள் என்பதை 2001 இந்திய சென்சஸ் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இங்கேயும் அரபியை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வசிக்கிறார்கள். நம்மெல்லாம் முஸ்லிம்கள் தான், ஆனால் நமக்கு தாய்மொழி அரபியா என்றால் இல்லை. ஆனால் அரபி மொழியை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இந்தியர்களில் இருக்கிறார்கள். 2001 சென்சஸ் படி கிட்டத்தட்ட 51,000க்கும் அதிகமான பேர் நம்முடைய நாட்டிலேயும் அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இது பொதுவான கண்ணோட்டத்தில், மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இறுதி சமுதாயத்தின் வழிகாட்டலுக்காக இறைவன் தேர்வு செய்த மொழி அது. நான் ஆரம்பத்தில் வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَإِنَّهُ لَتَنْزِيلُ رَبِّ الْعَالَمِينَ. திருக்குர்ஆன் என்பது ரப்புல் ஆலமீன் ஆகிய அகிலத்தின் இரட்சகனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதமாக இருக்கிறது. அது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறங்கியது. பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபி மொழியில் அது அருளப்பெற்றிருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அருமையான தோழர்களே, அந்த வகையில் அரபி மொழியில் திருக்குர்ஆன் இறங்கியது என்பது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான தனிச்சிறப்பு என்ன என்றால், குர்ஆனை அல்லாஹ் நான் இறுதி வரை பாதுகாப்பேன் என்று பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். நாம் குர்ஆனை அருளினோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று சொன்ன இந்த வசனத்தின் ஊடாக அரபி மொழியையும் கடைசி வரை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். ஏன்னா அரபி மொழி இல்லாட்டி திருக்குர்ஆன் இருக்க முடியாது. குர்ஆனை நான் பாதுகாப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தின் மூலமாக அல்லாஹ் அரபி மொழியையும் சேர்த்து பாதுகாப்பதற்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறான். அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட சிறப்பு. அப்போ எனவே உலகம் உள்ளளவும் எந்த மொழியும் இருக்கலாம், எந்த மொழியும் அழியலாம், ஆனால் அரபி அழியாது என்பதை நாம் உத்தரவாதப்படுத்தி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்புள்ள ஒரு மொழி. அது மட்டுமல்ல தோழர்களே, இஸ்லாம் சென்ற இடமெல்லாம் அதோடு சேர்ந்து அரபி மொழியும் போய்கொண்டே இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாம் அரபி மொழி என்பது அது வெறும் பேச்சுக்கான மொழி மாத்திரமல்ல, வழிபாட்டுக்கான மொழியுமாக இருக்கிறது. வேதம் இருக்கிறது, வேதத்தை வழிபாட்டில் ஓத வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே வழிபாட்டிலேயும் அரபி மொழியை நாம் உச்சரிக்க வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்போ எனவே அந்த வகையில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் தொழுகை போன்ற வழிபாடுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் அவர் உடனடியாக அரபி மொழியை ஓத வேண்டிய தேவையும் அவருக்கு இருக்கிறது, அந்த அவசியமும் அவருக்கு இருக்கிறது. எனவே இஸ்லாம் எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் அதனுடன் சேர்ந்து அரபி மொழியும் போய்கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். தொழுகை நடத்துவதற்காக, குத்பா நடத்துவதற்காக, பாங்கு சொல்வதற்காக அரபி மொழி பயன்படுகிறது. அரபியில் தான் சொல்லப்பட வேண்டும், மற்ற மொழியில் சொல்லப்பட முடியாது. உதாரணமாக பாங்கு இருக்கிறது, ஐவேளை தொழுகைகளுக்காக நாம் அழைப்பு கொடுக்கிறோம். அந்த அழைப்பை அரபி அல்லாத மொழியில் கொடுக்க முடியுமா என்றால் கொடுக்க முடியாது. அரபி என்பது நிபந்தனை, அரபியில் தான் கொடுக்கப்பட வேண்டும். அதை மொழிபெயர்த்து சொன்னால் அது பாங்காக ஆகாது. உதாரணமாக பாங்கு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சமிஅத்தும் அல் முஅத்தின், பாங்கு சொல்லக்கூடியவர் அவர் ஒவ்வொன்றாக சொல்வதை நீங்கள் காதில் கேட்கிற போது அவர் சொல்வதைப் போலவே நீங்கள் பதிலளியுங்கள் என்று நமக்கு மார்க்கம் சொல்லியிருக்கிறது. அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் அவருக்கு பிறகு நாமும் அதை சொல்ல வேண்டும். அதே போல் அவர் ஹய்யால ஸலா என்று சொன்னால் நாம் அவருக்கு பிறகு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று பதில் சொல்ல வேண்டும். இப்படி சொல்றதுங்கிறது சுன்னத்து. இந்த சுன்னத்து எப்பொழுது சுன்னத்தாக இருக்கும் என்றால் அவர் அரபி மொழியில் சொன்னால் தான் சுன்னத்தாக இருக்கும். ஆனால் இப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் பாங்கு சொல்கிறார், அவருடைய மொழியில் மொழிபெயர்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அல்லாஹ் அக்பருக்கு பதிலாக மொழிபெயர்க்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உறுதிமொழிகிறேன் என்று அவர் மொழிபெயர்க்கிறார். அவருக்கு பின்னால் நாம் அப்படி பதில் சொல்லணுமா? சொல்றதுங்கிறது சுன்னத்தா?
அது பாங்கும் அல்ல, பாங்குக்கான பதிலாகவும் அது ஆகாது. எனவே பாங்கு என்பது அரபி மொழியில் தான் இருக்க வேண்டும். அதேபோல இக்காமத்தும் அப்படித்தான். தொழுகையினுடைய அடிப்படையான அம்சங்கள் அதுவும் அரபி மொழியில் தான் இருக்க வேண்டும். அதனால்தான் சில அறிஞர்கள் சொல்வார்கள், தொழுகைக்குள்ளே அரபி அல்லாத மொழியில் துஆ செய்யாதீர்கள் என்றும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள். செய்யலாமா கூடாதா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் சில அறிஞர்கள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அதே போல குத்பா, மிம்பர் படியிலே நாம் ஓதுகிறோமே குத்பா, அதுவும் அரபி மொழியில் தான் இருக்க வேண்டும். அப்ப எனவே இந்த மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி முஸ்லிம்கள் எங்கெல்லாம் நகர்ந்தார்களோ அங்கெல்லாம் கூடவே சேர்ந்து அரபி மொழியும் நகர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பில் நான் படித்த ஞாபகம் இருக்கிறது. கிபி 8வது நூற்றாண்டிலே அந்தலூசியா, இன்றைய ஸ்பெயின் இருக்குது பாருங்க, முஸ்லிம்களால் வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு ஒரு 50 ஆண்டுகளில், உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்பெயினுங்கிறது சர்ச்சுகள் நிறைந்த ஒரு ஐரோப்பிய பகுதி, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். நிறைய சர்ச்சுகள் இருந்தன. முஸ்லிம்கள் அந்தலூசியாவை வெற்றி கொண்டு ஒரு 50 ஆண்டுகள் கழியவில்லை. அதற்குள்ளாக அங்குள்ள சர்ச்சுகளிலே அவர்களுடைய தேவாலயங்களில் கிறிஸ்தவ வழிபாடு நடக்கும்போது அந்த வழிபாட்டினுடைய வழிமுறைகளை மக்களுக்கு சொல்வதற்காக அரபியில் மொழிபெயர்த்து கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அவங்களுக்கு தனி மொழி இருந்துச்சு, அந்த மொழியில் தான் அதற்கு முன்பு பிரார்த்தனைகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இஸ்லாம் அந்த மண்ணை வெற்றி கொண்டதற்கு பிறகு அரபி மொழி எங்கும் வியாபித்தது. அதனால் எந்த அளவுக்கு மாறி போச்சுன்னு சொன்னா, அந்த ஊருடைய சொந்த ஊர்வாசிகள் கூட அரபி மொழியில் பரிச்சயமாக ஆகிவிட்டார்கள். எனவே சொந்த மொழி அவர்களுக்கு மறந்து போகக்கூடிய அளவிற்கு, சொந்த மொழியில் அவர்களுக்கு பரிச்சயம் விட்டு போகக்கூடிய அளவுக்கு அரபி மொழியில் அவர்களுக்கு அதிகமான நெருக்கம் ஏற்பட்டது. எனவே கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் அவர்களுடைய வழிபாட்டு முறையை விளக்கி சொல்வதற்கு கூட அரபி மொழியில் மொழிபெயர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா முஸ்லிம்கள் தாங்கள் போகின்ற இடங்களில் எல்லாம் அரபி மொழியை எந்த அளவிற்கு பசுமையாக கொண்டு செலுத்தியிருப்பார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல தோழர்களே, உலகில் அரபி மொழி பரவிய இடங்களில் அங்குள்ள லோக்கல் மொழியில அரபியில மொழிபெயர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது என்று நான் சொன்னேனே, அது இன்றைக்கும் நாம் வரலாற்றில் படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அருமையான தோழர்களே, உலக அளவில் பார்த்தாலும் கூட, மார்க்க அளவில் பார்த்தாலும் கூட அரபி மொழி என்பது மிகவும் தேவையான அவசியமான ஒரு மொழியாக இருப்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, அரபி மொழி தெரியாத காரணத்தினால் ஏற்பட்ட நஷ்டங்கள் என்ன, ஏற்பட்ட அவலங்கள் என்ன, நமக்கு மார்க்க அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இஸ்லாம் என்பது நிறைவான மார்க்கம், அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நான் இஸ்லாத்தை உவந்து கொண்ட மார்க்கமாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் என்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக ஆக்கியிருக்கிறேன். அப்ப அல்லாஹுவால் நிறைவுபடுத்தப்பட்டு அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். அதில் கூடுதல் குறைவு செய்ய வேண்டிய தேவையில்லை, அதற்கான அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே எப்படி மூட நம்பிக்கைகள் வந்தன, எப்படி மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்கள் உள்ளே வந்தது, இதை பற்றி அறிஞர்கள் சொல்கிற போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் எப்பொழுது அரபி மொழியிலிருந்து விலகினார்களோ, எப்பொழுது அரபி மொழியிலிருந்து அவர்கள் தூரமானார்களோ, அதற்கு பிறகுதான் அவர்களுடைய மார்க்க விவகாரத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளும் அறியாமையும் மூட நம்பிக்கைகளும் ஏற்பட்டன. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு கூட நம்மள நிறைய பேர் மார்க்கத்தை நாங்கள் படிக்கிறோம் என்கின்ற பெயரில் ரொம்ப மகிழ்ச்சிப்படுகிறார்கள். மார்க்கத்தை மூல மொழியில் படிப்பது என்பது வேறு, மொழிபெயர்ப்புகளில் படிப்பது என்பது வேறு. மொழிபெயர்ப்பில் என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் நினைத்ததை அப்படியே கொண்டு வந்துவிட முடியாது. ஓரளவிற்கு அல்லாஹ்வுடைய வாக்கியத்தை எடுத்து சொல்ல முடியும், அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய திட்டத்தில் இருந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் மொழிபெயர்ப்பில் கொண்டு வந்துவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஏனென்றால் அது மனிதனுடைய குறைபாடு.
மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற சக்தி அவ்வளவுதான், அதுதான் அவனுடைய கெப்பாசிட்டி. அல்லாஹ்வுடைய திட்டத்தில் இருக்கிற அத்தனையும் என்ன செய்ய வேறொரு மொழியில் கொண்டு வந்து விட முடியாது. ஆனால் இன்னைக்கு மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு நம்ம சகோதரர்கள் சில பேர் நாங்கள் எல்லாம் தெரிந்து விட்டோம் என்று தங்களை மெச்சிக்கொள்கிறார்கள். மொழிபெயர்ப்பு படிப்பது என்பதும் அதை வைத்து மார்க்கத்தை தெரிந்து கொள்வது என்பதும் வரவேற்கப்படக்கூடிய அம்சம், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அதில் முழுமை அடைந்து விட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முழுமை அடைந்து விட முடியாது. ஏனென்றால் அதே மொழிபெயர்ப்புகளை வைத்துக் கொண்டுதான் இல்லாத விஷயங்களையும் சில பேர் சொல்கிறார்கள். அதையும் நாம் கவனத்தில் எடுக்கிறோம். மார்க்கத்தினுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒரு விஷயம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி இறை தூதர், ஹாத்தமுல் அம்பியா, அவர்கள்தான் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு வேறு எந்த நபியும் வர முடியாது அப்படிங்கிறது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கீறல் விழுந்தா கூட, கொஞ்சம் ஸ்கிராட்ச் விழுந்தா கூட நம்முடைய ஈமான் பழுது விட்டுவிடும். ஏன்னா திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஹாத்தமுன் நபியீன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நபிமார்களுக்கு இறுதியானவர், முத்திரையானவர் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆனால் இவ்வளவு தெள்ளத் தெளிவாக குர்ஆன் சொன்னதற்கு பிறகும், அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்களில் எனக்கு பிறகு வேறு எந்த நபியும் இல்லை என்று சொன்னதற்கு பிறகும், எனக்கு பிறகு நிறைய தஜ்ஜால்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தஜ்ஜால்னா யாரு? பொய்யர்கள், தன்னை நபி என்று வாதம் செய்யக்கூடிய பொய்யர்கள் நிறைய பேர் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இத்தனை எச்சரிக்கைக்கு பிறகு சமூகத்திலிருந்து ஒரு குரல் வருகிறது. என்ன வருதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நபி கிடையாது, அவங்களுக்கு பிறகு நபி வர முடியும் அப்படிங்கிற கருத்தை எங்கிருந்து அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதே குர்ஆனில் இருந்து தான் சொல்றான், அதே ஹதீஸில் இருந்து தான் விளக்கம் சொல்றான். அப்ப எப்படி விளக்கம் வருது அப்படின்னா அந்த விளக்கம் தவறான விளக்கமாக மாறுகிறது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அதே குர்ஆனிலிருந்து ஒரு கருத்து பிசகர நிறுவப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு எதிரான கருத்தையும் அந்த குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் வளைத்தும் திரித்தும் கூற முடிகிறது என்று சொன்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வெறுமனே எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, மொழிபெயர்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களிலிருந்து மட்டுமே நாம் முழுமையாக விஷயத்தை தெரிந்துவிட முடியாது. நல்ல யோசிச்சு பாருங்க, அதே மார்க்கத்தின் பெயரால், அதே குர்ஆனின் பெயரால், அதே ஹதீஸின் பெயரால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் கிடையாது என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அது மிகப்பெரிய அநீதி, மிகப்பெரிய அபாண்டம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஏன் இப்படி வருதுன்னு சொன்னால் அரபி மொழியின் மீது சரியான புரிதல் இன்மையின் காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட அவலங்கள் நேருகின்றன என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெறும் மொழிபெயர்ப்புகளை வைத்து மட்டுமே நாம் மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் மூல மொழியினுடைய தொடர்பு இல்லாமல் வெறும் மொழிபெயர்ப்புகளை வைத்து மட்டுமே மார்க்கத்தை புரியலாம், ஆனால் முழுதாக புரிந்து விட்டோம் என்று வாதாட முடியாது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், திருக்குர்ஆனிலே அல்லாஹ் அல் பக்ரா அத்தியாயத்தில் 233வது வசனத்தில் சொல்றான், வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அங்கே என்ன சொல்ல வருதுன்னு சொன்னா, ஒரு தம்பதி அவங்களுக்கு பால் குடிக்கிற வயசில் ஒரு குழந்தை இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தம்பதிகளுக்கு இடையில கருத்து வேறுபாடு வந்து அது மனவிலக்கு வரைக்கும் போயிருச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சு, டைவர்ஸும் ஆயிடுச்சு. இப்போ அந்த பால் குடி பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு தாய் வந்து பால் ஊட்ட வேண்டும். என்ன தலா கூட்ட வந்தானே அவன் பிள்ளைக்கு நான் ஏன் பால் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த தாய் பால் ஊட்ட வேண்டும். சரி, பால் ஊட்டக்கூடிய காலத்தில் அந்த குழந்தைக்கும் பால் ஊட்டக்கூடிய தாய்க்கும் சேர்த்து ஜீவனாம்சம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு கணவனுடையது. அவர் தான் கொடுத்தாகணும். நானும் தலா கூட்டனே, டைவர்ஸ் ஆயிருக்க, டைவர்ஸ் ஆனது பிறகு உனக்கு என்ன நான் காசு தர்றது அப்படின்னு அவர் கேட்க முடியாது. ஏனென்றால் அவர் பெற்ற பிள்ளைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் குர்ஆனிலே, வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். நல்ல முறையில் அவர்களுக்கு வாழ்வாதாரம் வழங்க வேண்டியது, உணவும் உடையும் அளிக்க வேண்டியது தந்தையினுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்க என்னுடைய வார்த்தையை, லேசாக கேட்காதீங்க, கவனமாக கேளுங்க. தந்தையின் மீது கடமை என்பதை சுட்டி காட்டுவதற்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை
அலல் மௌலூதி லஹு என்பது. அல் மௌலூது லஹு என்கின்ற வார்த்தையை தந்தை என்கின்ற சொல்லுக்காக அல்லாஹ் பயன்படுத்துகிறார். ஆனால் பொதுவாக அரபியிலே தந்தை என்கின்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு வேறு சில வார்த்தைகள் இருக்கின்றன. நம்ம எல்லாத்துக்கும் நிறைய பேர் கூட தெரியலாம். அபு என்று சொல்லுவார்கள் தந்தைக்கு, அபு என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. வாலித் என்கின்ற வார்த்தை இருக்கிறது, தந்தைக்கு சொல்வார்கள். இதெல்லாம் சாதாரணமாக புழக்கத்தில் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டு அலல் மௌலூதி லஹு என்கின்ற வேறொரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். சரி, வேற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறானே, அதுக்கு உண்மையிலேயே தந்தைன்னு தான் பொருளா அப்படின்னு பார்த்தா அதனுடைய நேரடி சொற்பொருள் தந்தை கிடையாது. மாறாக அதுக்கு என்ன பொருள்னா அலல் மௌலூதி லஹு, குழந்தை யாருக்காக பெற்றெடுக்கப்பட்டதோ அவர் என்று பொருள். அலல் மௌலூதி லஹு, மௌலூது லஹு அப்படின்னா குழந்தை யாருக்காக பெற்றெடுக்கப்பட்டதோ அவர் என்று பொருள். அதைத்தான் நாம் சுருக்கி தந்தை என்று மொழிபெயர்க்கிறோம். அப்போ தந்தை என்ன செய்ய வேண்டும்? அந்த குழந்தைக்கும் பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு என்று மொழிபெயர்க்கிறோம். ஆனால் உண்மையில் அங்கே எப்படி மொழிபெயர்க்கப்பட வேண்டும்? குழந்தை யாருக்காக பெற்றெடுக்கப்பட்டதோ அவர் அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் வாழ்வாதாரம் வழங்க வேண்டிய கடமைப்பட்டவர் என்று மொழிபெயர்க்க வேண்டும். ஆனால் அப்படி மொழிபெயர்க்கும் போது மக்களால் புரிந்து கொள்வது சிரமம் என்கின்ற காரணத்தினால் இலகுவாக தந்தை என்று நாம் மொழிபெயர்த்து விடுகிறோம். ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தைக்கு வேறொரு பொருளும் கூட சேர்ந்து வருகிறது. அந்த பொருளை நம்மால் தமிழில் தர முடியவில்லை. அது என்ன அப்படின்னு சொன்னால், முஃபஸ்ஸிர்கள் சொல்கிறார்கள், அலல் மௌலூதி லஹு என்கின்ற வார்த்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அதற்குள் வேறு சில கருத்துக்களை வைக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை தந்தையுடன் தொடர்பு படுத்தப்பட வேண்டியது. யாருடைய இனிஷியல் போடணும்? இன்னைக்கு லேட்டஸ்டா சில பேர் தாயினுடைய இனிஷியல் போட்டு தெரியுறாங்க. அதை நாகரிகம்னு சில பேர் சொல்றாங்க. தாய் நாம் மறுக்க வேண்டிய தேவை கிடையாது. தாய்க்கு மரியாதை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தினுடைய பார்வையில் 75% தாய்க்கு முக்கியத்துவம், 25% நாலாவது தடவை தான் என்ன செய்றாங்க, தந்தை என்ற சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த வகையில் தாய்க்கு நாம் முதலிடம் கொடுப்போம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இனிஷியலாக யாரை போடுவது? தந்தையை தான் போடணும். ஏன்னா மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் அதுதான். ஏனென்றால் குழந்தை அவருக்காகத்தான் பெற்றெடுக்கப்படுகிறது, அவருக்காகத்தான் பெற்றெடுக்கப்படுகிறது. அதனால தான் குழந்தையை தந்தையுடைய குடும்பத்தாரோடு தான் இணைத்து பேசுவார்கள். அந்த ஃபேமிலி பையன் எந்த ஃபேமிலியை சொல்லுவாங்க? தந்தையினுடைய ஃபேமிலியை தான் சொல்லுவாங்க. அதுதான் காலகாலத்தில் உள்ள பழக்கம். அதனால தாயை நாம் சிறுமைப்படுத்துகிறோம் என்று பொருள் கிடையாது. இதுதான் உலக வழக்கம், அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. அதைத்தான் மார்க்கமும் நமக்கு சொல்கிறது. அப்ப எனவே குழந்தை என்பது தந்தையுடன் தொடர்பு படுத்தப்பட வேண்டியது. தந்தையினுடைய இன்சியலைத்தான் குழந்தைக்கு போட வேண்டும், தந்தையினுடைய குடும்பத்தாரோடு தான் இணைத்து பேசப்பட வேண்டும். இப்படிங்கிற கருத்தை அல்லாஹ் இந்த வார்த்தைக்குள்ள வைத்திருக்கிறான். அதனால தான் தந்தைங்கிற வார்த்தையை, நேரடி வார்த்தையை அல்லாஹ் சொல்லாம அலல் மௌலூதி லஹு, குழந்தை யாருக்காக பெற்றெடுக்கப்பட்டதோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், புரிய வைக்கிறான் என்று முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் சொல்வார். நான் இப்போ என்ன கேட்கிறேன், உங்கள்கிட்ட நேரடியாக நமக்கு அரபு மொழி அறிவு இருந்தால், அரபி மொழி புரிதல் இருந்தால் இந்த கருத்தை நம்மால் வழங்க முடியும் அல்லவா? அதற்காகத்தான் நாம் சொல்கிறோம், மூல மொழியோடு என்ன செய்ய வேண்டும், இஸ்லாமிய ஞானங்களை அணுக வேண்டும். வெறும் மொழிபெயர்ப்புகளோடு நாம் என்ன செய்து விடக்கூடாது, திருப்தி அடைந்து விட்டு இருந்து விடக்கூடாது. அது மாதிரி இன்னொரு விஷயத்தை என்னால் இங்கே சொல்ல முடியும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். வெறும் மொழிபெயர்ப்புகள் மட்டுமே நமக்கு நல்ல வெளிச்சத்தை காட்டி விட முடியுமா என்று மொழிபெயர்ப்பை நான் குறைச்சி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக அந்த வேலையில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். மொழிபெயர்ப்பு நான் குறைச்சி பேசலை. ஆனால் மொழிபெயர்ப்பு மட்டுமே 100% வெற்றியை தந்து விடாது என்று சொல்கிறேன். 100% என்று சொல்கிறேன். இன்னொரு ஒரே உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். தோழர்களே, ஒரு செய்தி, ஒரு தடவை எனக்கு அந்த அனுபவம் இருந்தது. இந்த பெண்ணியம் சம்பந்தமாக ஜும்மாவில் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஃபெமினிசத்தை பற்றி பேச வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அதனுடைய அபாயங்கள் என்னங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அப்பொழுது என்னுடைய கையில் ஒரு நூல் ஒன்று கிடைத்தது. அந்த நூலில் அந்த பெண்ணியத்தை பற்றிய தகவல்களை வரிசைப்படுத்திவிட்டு இஸ்லாத்தினுடைய பார்வையில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதையும் சேர்த்து அங்கே தொகுத்திருந்தார்கள். நல்ல அழகான தொகுப்பாக இருந்தது. அந்த தொகுப்பினுடைய வரிசையிலே
அந்த ஃபெமினிசத்தினுடைய எல்லை மீறல்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒரு பெண்ணை பொறுத்தவரை அவசியமில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பதுதான் அடிப்படையான அம்சம். அல்லாஹ் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தங்கியிருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை அங்கே கோட் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு ஹதீஸை கோட் பண்ணியிருந்தாங்க. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய இல்லங்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஃபஇன்னஹு ஜிஹாதுகுன்ன, அதுதான் உங்களுடைய ஜிஹாது என்று சொன்னார். ஒரு ஹதீஸையும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள். வீடுகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்கள் ஜிஹாது. அப்போ வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்னு அர்த்தம். இது ஒரு நல்ல ஹதீஸாக இருக்குதே. பெண்கள் அவசியமில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்பதை குறிப்பிடுவதற்கு நல்ல பொருத்தமான ஹதீஸாக இருக்கிறது என்று நமக்கு அது பட்டது. ஆனாலும் நம்ம மூளை கொஞ்சம் எப்படின்னு சொன்னால், ஜும்மாவில் சொல்கிறதுக்கு முன்னாடி மூல மொழியில் அதை ஒரு தடவை பார்த்துட்டு அதனுடைய ஆதாரத்தன்மையை ஆராய்ந்து விட்டு மேல் விளக்கங்கள் ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக மூல மொழியில் அந்த ஹதீஸ் கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு ஹதீஸ் கிடைச்சிச்சு. அலைக்குன்ன பில் பைத் ஃபஇன்னஹு ஜிஹாதுகுன்ன, இந்த வார்த்தை கிடைச்சிச்சு. அலைக்குன்ன பில் பைத், பைத்துன்னு சொன்னால் வீடுன்னு அர்த்தம் இருக்குது. இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் செய்ய முடியும். ஆனாலும் நம்முடைய மூளை அங்கே சும்மா இருக்கவில்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வேறு சில ஹதீஸ்களையும் வேறு சில விரிவுரை நூல்களையும் பார்க்கின்ற போது இதற்கு விளக்கமாக இன்னொரு ஹதீஸை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஹதீஸ் எப்படி போச்சுன்னு சொல்லி சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், ஜிஹாதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ரொம்ப சிலாகித்து சொல்கிறானே, நீங்கள் மட்டும் ஆம்பளைங்க மட்டும் ஜிஹாதுக்கு போயிடுறீங்களே, எங்களெல்லாம் கூட்டு போக மாட்டீங்களா, நாங்களாம் உங்களோட ஜிஹாதுக்கு வர வேண்டாமா, அந்த சிறப்பு எங்களுக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு ஒரு தடவை கேட்டாங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்குன்ன பில் பைத் ஃபஇன்னஹு ஜிஹாதுகுன்ன. இன்னொரு அறிவிப்புல அலைக்குன்ன ஹஜ்ஜல் பைத் ஃபஇன்னஹு ஜிஹாதுகுன்ன என்று சொல்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய ஜிஹாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஹஜ் செய்யுங்கள், அதுதான் உங்களுடைய ஜிஹாது. அப்போ அலைக்குன்ன பில் பைத் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் காபாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அங்கே ஹஜ்ஜுக்கு போங்க, அது உங்களுடைய ஜிஹாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு பொருளை நான் வாசித்த அந்த தமிழ் மொழியில் எப்படி போட்டிருந்துன்னு சொன்னால், நீங்கள் வீட்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், காபாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு மொழிபெயர்க்க வேண்டிய இடத்துல வீட்டை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்னு மொழிபெயர்த்துருந்துச்சு. அப்போ அர்த்தம் எவ்வளோ அனர்த்தமாக மாறுது பாருங்க. இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் படித்த அந்த தமிழ் புஸ்தகம் ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படின்னா அந்த தப்பு ஆங்கிலத்திலேயே வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆங்கிலத்திலேருந்து டிராவல் பண்ணி அந்த தப்பு தமிழுக்கு அது என் பார்வையில் பட்டதுக்கு பிறகு நாம் அதுக்கு என்ன சரியான அர்த்தங்கிறத தேடி எடுக்க முடிச்சு. நான் அந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், வெறும் மொழிபெயர்ப்புகளை வைத்து மட்டும் நேரான அர்த்தத்தை வெளிச்சத்தை பெற்றுவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. அதனால தான் அரபி மொழியினுடைய தேவை ஏற்படுகிறது. எனவே அருமையான தோழர்களே, அந்த அரபி மொழியினுடைய மூல மொழியோடு நாம் தொடர்பு கொண்டுதான் மார்க்கத்தினுடைய விஷயத்தை விளங்க வேண்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அரபியை கற்றுக்கொள்வது என்பது சிரமமா என்றால், சிரமமாக நமக்கு தெரிகிறது, ஆனால் உண்மையில் சிரமம் இல்லை. ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்து இருக்கிறது? 26. அரபியில் 28 எழுத்து. அதில் கூட ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் 26ஆக இருந்தாலும் திரும்ப திரும்ப வரக்கூடிய சில எழுத்துக்கள் இருக்கின்றன. உதாரணமாக சி இருக்குது பாருங்கள், சியும் எஸ்ஸும் ஒரே உச்சரிப்பாக இருக்கும். சில இடங்களில் சிக்கும் எஸ்ஸுக்கும் ஒரே உச்சரிப்பு வரும். அது மாதிரி VW இருக்குது பாருங்கள், ஒரே உச்சரிப்பு வரும். அது மாதிரி IEA சில நேரங்களில் ஒரே உச்சரிப்புகளில் வரும். அப்போ திரும்ப திரும்ப வருகிறது. ஆனால் அரபி எழுத்தில் எந்த ஒரு எழுத்தும் திரும்ப திரும்ப உச்சரிப்பு வரவே வராது. ஒரு எழுத்துக்கு அந்த உச்சரிப்புனா அது மட்டும்தான், வேற வரவே வராது. அப்படின்னா அதை நினைவில் வைக்கிறது ரொம்ப ஈஸி. சி உடைய உச்சரிப்பு இருக்கு பாருங்க, எஸ் உடைய உச்சரிப்பு ஒன்றா இருக்கும் சில இடங்கள்ல. இது சியா எஸ் தான் எப்படி மனசில் வச்சுக்கிறது? அது தேர்ந்தவர்களுக்கு தெரியும், ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு தெரியாது. அதை மனசில் வச்சுக்கிறது கஷ்டம் இருக்குது. ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் அதை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஏன் என்று சொன்னால், அதனுடைய 28 எழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்பும் திரும்ப வரவே வராது. ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சரிப்புன்னா அதுதான் எல்லா இடத்துலையும், இடத்துக்கு தகுந்த மாதிரி உச்சரிப்பு மாறவே மாறாது.
அப்போ எனவே அவ்வளவு இலகுவாக அல்லாஹ் அந்த மொழியை வைத்திருக்கிறான். நாம் நேரம் கொடுத்தால் நிச்சயமாக கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே அரபியை கற்றுக்கொள்கிறார்கள். அதை ஒரு தனித்தாளாக தேர்வுக்காக அவர்கள் அந்த தாளை படித்து அதன் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல பல்கலைக்கழகங்களை கற்றுக்கொள்கிறார்கள். மிக இலகுவான வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கான வழி என்பது அது மூல மொழியினுடைய தொடர்பில் தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நான் அறுதியிட்டு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன்.